பரோட்டா லவ்வரா நீங்கள்? ஆனால் பரோட்டா வீட்டில் போடுறது ரொம்ப கஷ்டங்க. அதுக்கு மாவு எடுக்கணும், முட்டையை போடணும், மாவை பிணையணும், அழுத்தணும், ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அப்போ இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக வீட்டில் மாவு இல்லாமல், எண்ணெய் இல்லாமல், முட்டை இல்லாமல், பிணையாமல், அழுத்தாமல் சூப்பராக ஈஸியாக வந்து ஒரு பரோட்டாவை சுட்டு எடுக்கலாம். ஸோ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஸோ இதுக்கு வந்து நான் எடுத்திருக்கிறது தான் என்னென்னாக்கா டாட்டிலா, ஃப்ளார் டாட்டிலாஸ்னு இந்த மாதிரி கடையில் கிடைக்குங்க. ஸோ இதை வந்து நான் போட்டு எடுத்திருக்கேன். இதோட சாஃப்ட்னஸ் அண்ட் கிறிஸ்பினஸை நீங்களே பாருங்கள். சூப்பராக இருக்குல்ல? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதை அப்படியே போட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி வராதுங்க. இதுக்கான ஹேக் தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். ஸோ இதுக்கு ஹேக் பார்க்குறதுக்கு முன்னாடி இதை நான் அடித்து எடுக்கிறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த ஃப்ளேக்ஸ் வருது அண்ட் அந்த சாஃப்ட்னஸ், அதுக்கப்புறம் இந்த பரோட்டாவில் வரும் இல்லையா மேலே அந்த லேயர்ஸ், அதெல்லாம் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இதெல்லாம் வெறும் டாட்டிலாவில் நீங்கள் போட்டிங்கன்னா வராதுங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து டாட்டிலாஸை எடுத்துக்கோங்க. டாட்டிலாஸ்க்கு நம்ம ஒரு பேட்டர் ரெடி பண்ண போகிறோம். என்னென்னாக்கா மைதா அண்ட் வாட்டர். லைட்டாக அதை வந்து பேஸ்ட் மாதிரி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதை எடுத்து நல்ல ப்ரஷ், இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் இருந்துச்சு அப்படின்னாக்கா மேலே வந்து சரி பாதியாக எல்லா இடத்துலையும் வந்து நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ரெண்டு சைடுமே நல்ல ஈக்குவலாக வந்து நீங்கள் இதை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக ஆயில் போட்டு ரெண்டு பக்கமும் பெரட்டி எடுத்திங்கன்னா இந்த மைதா நல்லா வெந்து அப்படியே ஃப்ளேக்காக வருங்க. நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் நான் இந்த சைடு போட்டுட்டேன். இப்போ இந்த பேக் சைடுக்கான இதை வந்து நான் அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணிவிட்டு ஆயில் போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா வேக விடுங்க. வேக விட்டு நல்லா வந்து அடித்து எடுத்திங்கன்னா அந்த ஃப்ளேக்ஸ் வந்து சூப்பராக வருங்க. இது வந்து நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னாக்கா நம்ம இந்த பஃபெல்லாம் செய்கிறப்ப இந்த மாதிரி இந்த ஃப்ளேக்ஸ்னு வரணுன்றதுக்காக நம்ம வந்து அந்த மைதா பேட்டரை வந்து நம்ம அப்ளை பண்ணுவோம். ஸோ அப்போ அதில் வரப்போ நம்ம ஏன் இந்த டாட்டிலாவில் வந்து அப்ளை பண்ணி பார்க்கக்கூடாதுன்னு ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்ப சூப்பராக அவுட்கம் வந்தது. இந்த பரோட்டாவை வச்சு நான் வந்து வீட்டில் சில்லி பரோட்டா பண்ணலாம், இல்லை கொத்து பரோட்டா பண்ணலாம். ஸோ நான் கொத்து பரோட்டா பண்ணேங்க. ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துச்சு. உண்மையிலே பரோட்டாவை வந்து பண்ணால் எப்படி இருக்குமோ அப்படி இருந்ததுங்க.